ஏன் ஆர்டிகல் 200 கன்சிடரேஷனில் எடுக்கப்படலை? ஓகே, ஏன் ஆர்டிகல் 143 ஏன் கன்சிடரேஷனில் கொண்டு வரப்படல? ஏன் ஆர்டிகல் 361 கன்சிடரேஷனில் கொண்டு வரப்படல? பிரசிடென்ட்ன்றது ஜஸ்ட் ஸ்டாம்ப் பேப்பர், ஐ மீன் ஸ்டாம்ப் கிடையாது, ரப்பர் ஸ்டாம்ப் கிடையாது. அவங்களுக்கான அத்தாரிட்டிஸும் இந்த இடத்துல இருக்கு. இது எங்களோட வேலை கிடையாது, இது வந்து லெஜிஸ்லேஷரோட வேலை. அதனால நாங்கள் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறோம், வில் கிவ் சஜஷன். சரி, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கவர்னர் கேட்கணும் அப்படின்னா அப்போ கவர்னரோட ரோல் என்ன? இங்கே மாநில சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டம் இந்திய அரசியலமைப்பு ஆர்டிகல் 200 கீழ் வழங்கப்பட்ட ஆளுநரின் ஒப்புதல் இல்லாமல் நடைமுறையில் உள்ள சட்டமா? ஆளுநர் ஒப்புதல் இல்லாமல் அப்போ நீங்களே கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. டாப் மோஸ்டான 5 ஜட்ஜ் பெஞ்சுக்கு அதை அனுப்பணும். அது ஏன் அனுப்பலை? இந்த இடத்துல அனுப்பாமல் நீங்கள் டிசைட் பண்ணது நியாயமானு கேட்குறாங்க. இங்கே யார் கவர்னர் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறா? மாநில அரசு தானே சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கான கொஷனும் தானே இந்த இடத்துல. இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம். வணக்கம் மேம். திமுக கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டு இருந்தது, ஆளுநர் அவர்கள் வந்து நாங்கள் என்ன மசோதா கொடுத்தாலும் வந்து கிடப்பில் போட்டுக்கிட்டே இருக்காங்க, அதுக்கான ஒரு சரியான இதை கொடுக்கறது இல்லை அப்படின்றத வெளில சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கோர்ட்லேயே அதை கொண்டு வச்சாங்க. அண்ட் அன்எக்ஸ்பெக்டட்லி யாருமே யோசிக்கல, ஓகே கோர்ட் ஒரு இது கொடுக்கும், அதை தாண்டி டைம்லைன் அப்படின்றத வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணி வச்சாங்க. இத்தனை காலத்துக்குள்ளே வந்து கவர்னர் இதுக்கு ஆன்சர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து கவர்னர் இடத்த என்ன ஸ்டெப் எடுக்க போகிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பிரசிடென்ட் கேம் இந்த சீன் சொல்லலாம். அவங்க வந்து ஒரு 14 கேள்விகளை கேட்டிருக்காங்க. கான்ஸ்டிடியூஷனில் இது இருக்குது, கான்ஸ்டிடியூஷனே ஒரு டைம்லைன் கொடுக்கல. ஸோ எதை தாண்டி நீங்க இதை கையில கொண்டு வரீங்க, நீங்க எதை வச்சு டைம்லைன் வந்து ஃபிக்ஸ் பண்றீங்க, கவர்னருக்கு அதை கொடுக்கறதுக்கான அதிகாரங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்களே. ஸோ இஸ் இட் தேர் அண்ட் சுப்ரீம் கோர்ட் பண்ணது வந்து சரிதான். சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய அதிர்ச்சி கொண்டான ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி நம்மளே பேசும்போது பார்த்துருந்தோம், சில லேண்ட்மார்க் இதில் எப்படிலாம் கோர்ட் வந்து அவங்க ஆர்டிகல் 142 யூஸ் பண்ணி பவர்ஸ் கொண்டு வந்து அவங்க உள்ளே கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி 2 ஜட்ஜ் பெஞ்ச் வந்து இதில் கொடுத்தாங்க. அதாவது பர்திவாலா அண்ட் தென் மகாதேவன், இவங்க 2 பேரும் தான் இதை கொடுத்தாங்க. என்னென்னா கிடப்பில் கிடந்த 10 மசோதாவும், அதாவது அது என்னைக்கு வந்து அனுப்பப்பட்டதோ அசென்ட்டுக்கு அன்னைய தேதியிலிருந்து அது வந்து லாவை மாற்றப்படுது அப்படிங்கிற மாதிரியும், ப்ளஸ் வந்து 6 மாத காலங்கள் வந்துட்டு லைக் இங்கே எப்படின்னா நம்ம பார்த்தோம் 3 விஷயங்கள். ஒன்று கவர்னர் வந்து அப்ரூவ் பண்ணலாம், இல்லைனா திரும்ப கரெக்ஷன்ஸ்க்காக அனுப்பலாம், இல்லை திரும்ப பிரசிடென்ட்டுக்கு அனுப்பலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். ஸோ அவங்ககிட்ட வந்தால் 3 மாதம் 6 மாத காலங்கள் அதுக்குள்ளன்ற மாதிரி ஒரு டைம் லைன் விதிச்சிருந்தாங்க இந்த இடத்துல. அதை தொடர்ந்து நிறைய கொஸ்டின்ஸ் இங்கே எழுப்பப்பட்டது. ஏன் ஆர்டிகல் 200 கன்சிடரேஷனில் எடுக்கப்படலை? ஓகே, ஏன் ஆர்டிகல் 143 ஏன் கன்சிடரேஷனில் கொண்டு வரப்படல? ஏன் ஆர்டிகல் 361 கன்சிடரேஷனில் கொண்டு வரப்படல? பிரசிடென்ட்டுக்குன்னு ஒரு பவர் இருக்குது, கவர்னருக்குன்னு ஒரு பவர் இருக்கு. ஓகே, இன்னொன்று இது ஒரு விதமான ஒரு கிரிட்டிசிசம் பேஸ்டு கொண்டு வரப்பட்டது. ரெண்டாவது கிரிட்டிசிசம் பேஸ்ட் எப்படி கொண்டு வந்தப்பட்டது அப்படின்னா, சரிங்க ஜுடிஷியரி லா எனாக்ட்மெண்ட் வேலையும் பண்ணிட்டா அப்போ லெஜிஸ்லேச்சரோட ஒர்க் என்ன இங்கே? ஓகே, ஏன்னா நம்ம ஒரு சொல்றதே வந்து ஒரு ட்ரையாங்கிள் தான் நம்ம இந்த இடத்துல சொல்லுவோம், லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. இந்த லெஜிஸ்லேச்சர் வந்து ஒரு லாவை கொண்டு வருவாங்க. ஓகே, அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் வந்து இதை வந்து நடைமுறைப்படுத்துவாங்க. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன்ஸ் எல்லாமே நடக்கும். இது ஒழுங்காக செயல்படலை அப்படின்னா தான் ஃபைனலாக ஜுடிஷியரி போகும். ஜுடிஷியரோட ஒர்க் என்னன்னா, they can give recommendation to the legislature. ஏன்னா நம்ம பார்த்தோம்னா இப்போ இந்த கொல்கட்டா கேங் ரேப் கேஸாக இருக்கட்டும், ஓகே, இந்த மாதிரி சில கேசஸ்லாம் வரும்போது இல்லைங்க டாக்டர்ஸ்க்கு எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இம்மீடியட்டாக இதெல்லாம் நிறைவேற்றி ஒரு லா கொண்டு வாங்கன்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து பெட்டிஷன் போடப்பட்டது, அதாவது மெடிக்கல் கவுன்சில் தரப்புலேருந்து. அப்போ என்ன சொன்னாங்க, இதே எடுத்துக்கலாமே, டிரான்ஸ் கம்யூனிட்டி, LGBTQ-ல சேம் செக்ஸ் மேரேஜ் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எங்களுக்கு இம்மீடியட்டாக வந்து நீங்கள் அப்ரூவல் பண்ணி இது கொடுங்கன்னும் போது அங்கே 2 இடத்துலையும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, இது எங்களோட வேலை கிடையாது, இது வந்து லெஜிஸ்லேச்சரோட வேலை. அதனால நாங்கள் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறோம், வில் கிவ் சஜஷன் பேஸ்ட் ஆன் தட். ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு அதுக்கப்புறம் அது வந்து பில்லாக பாஸ் ஆகி அதுக்கப்புறம் அது வந்து ஆக்டாக பாஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அங்கே சுப்ரீம் கோர்ட்டால் எடுக்கப்பட்ட ஒரு ஸ்டாண்டாக இருந்தது. அப்படி இருக்கும் போது ஏன் இதில் மட்டும் ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்கப்பட்டது. அதுக்கு பிரசிடென்ட் வந்து பதில் சொல்லணும் 3 மாத காலத்துக்குள் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு இந்த இடத்துல. அதன் விளைவாக தான் இங்கே வந்து அவங்க 14 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 143 clause 1 படி இப்போ ஜுடிஷியரியில் ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா பிரசிடென்ட் வந்து கண்டிப்பாக அது கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா இங்கே வந்து சிஜே ஜஸ்டிஸ் எல்லாரையும் அந்த இடத்துல போய் நின்று ஓத் எடுக்க வைக்கிறதே அந்த இடத்துல பிரசிடென்ட் தான். ஓகே, அப்படி இருக்கும்போது பிரசிடென்ட்ன்றது ஜஸ்ட் ஸ்டாம்ப் பேப்பர், ஐ மீன் ஸ்டாம்ப் கிடையாது, ரப்பர் ஸ்டாம்ப் கிடையாது. அவங்களுக்கான அத்தாரிட்டிஸும் இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது நிறைய திரும்ப ஒரு பேசுகிற சர்ச்சையாக இருந்தது. ஈவன் தட் இஸ் வாட் கான்ஸ்டிடியூஷன் சேஸ். ஏன்னா இங்கே எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போ ஒரு ஸ்டேட்னு வரும்போது வந்து சிஎம் ஹேஸ் த பவர், ஸோ கவர்னர் யார்? ஏன்னா இங்கே இருக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிஎம் என்ன சொல்கிறாரோ அதை கேட்குறது தான் கவர்னரோட வேலை, ஹீஸ் அ போஸ்ட்மேன்ற மாதிரி இங்கே அந்த கட்சியினர்
கவர்னர் வந்து ஒரு லேபிள் கொடுப்பாங்க. அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் அங்கே பண்ணுறாங்க, பிரசிடென்டோட ரோல் என்ன, பிரசிடென்ட் வந்தாலே பிரைம் மினிஸ்டர் எந்திரிச்சு நிற்கணும் அப்படின்றப்போ அது எந்த அளவுக்கு ஒரு பவர் அப்படின்றது யாருமே இங்கே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, இது மாதிரி தான் இருந்தது. ஏன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதுதான் கவர்னர் கேட்கணும் அப்படின்னா அப்போ கவர்னரோட ரோல் என்ன இங்க? ஜஸ்ட் லைக் தட் சொன்ன மாதிரி ஓகே வேணும்னா எடுத்து குத்திக்கலாம், வேணும்னா தூக்கி ஊற வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னொன்று இங்கே அந்த சென்ட்ரல் ஸ்டேட் விஷயம் போயிட்டு இருக்கு. ஓகே, இதுவே நீங்க யோசிங்களா, ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் வந்துட்டு ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியான பார்ட்டியா இருந்ததுன்னா இந்த இஷ்யூ வந்திருக்காது. ஓகே, இவங்களும் கேட்கும்போது அதான் சொல்லுவாங்க, அப்போ இவங்க வேணும்னே பண்றாங்க. நாங்க கேட்கும் போது எங்களுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா கேட்குற விஷயத்த சென்ட்ரல் பண்ணி கொடுத்துருப்பாங்கல்ல கவர்னர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அந்த இது வரைக்கும் வந்து எந்த கவர்னருமே வந்து பெருசா அவருக்கு ஒரு அப்ஜெக்ஷன் இருந்ததுன்னா சொல்லியிருக்காங்களா அப்படின்றது ரேர் கேசஸ் நினைக்கிறேன். ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து செந்தில் பாலாஜி யாருக்கு ஒரு போஸ்டிங் வந்தப்போ கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சாமானியனுக்கே தோன்ற ஒரு விஷயம். ஸோ ஒரு கவர்னராக அந்த பதவியில் எக்ஸ் ஐபிஎஸ்ஸாக இருந்ததுனால ஹீ இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் தட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுவும் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சாயம் அங்கே பூசப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். வெளியில போய் சனாதனத்தை சப்போர்ட், ஸோ இட்ஸ் லைக் வந்து அவர் டிஎம்கேக்கு அகேன்ஸ்டான எல்லா ப்ரொபகண்டாவும் வைக்கிறாருன்றப்போ அங்கே ஒரு அரசியல் கண்டிப்பா அது எப்படி ஆயிடுச்சுன்னா இவர் வந்து அரசியலமைப்பு சட்டப்படி இவர் சட்டத்தின்படி இவர் பண்ணல. இவர் வந்து சென்ட்ரலோட பிரஷர்னால இங்கே வந்து மாநில அரசு ஒன்றிய அரசு இங்கே மாநில அரசை வந்து இவங்க அழிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தினால ஒன்றிய அரசு வந்து செயல்படுது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அங்கே வந்தது. இன்னொன்று எலெக்ஷன் வருது, இது வருது, அதனால இவங்க எப்படியெல்லாம் காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் இங்கே வந்தது. அதன் விளைவாக தான் சுப்ரீம் கோர்ட் இங்கே வந்து பிரசிடென்ட் அவர்கள் பதில் சொல்லணும், இதுக்கு என்னன்றதை ஆஃப்டர் கிவ் அ ரிப்ளை அப்படின்னு கேட்டதன் விளைவாக தான் இன்னைக்கு அவங்க 14மே கொஸ்டின் ஃபார்மேட்டில் வச்சிருக்காங்க பேஸ்ட் ஆன் தட். ஓகே, அதில் இங்கே முதல் கொஸ்டின் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்போ ஆர்டிகல் 200ஓட வேலை என்னங்க? ஆர்டிகல் 200 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அரசியல் அமைப்பு விருப்பங்கள் என்ன, அதாவது அதில் இருக்குது. அதில் வந்துட்டு ஒரு சட்ட மசோதா இயற்றுனா ஆளுநருக்கு சமர்ப்பிக்கப்படும் போது அவருக்கு இருக்கும் அரசியல் அமைப்பின் விருப்பங்கள் என்ன, அவரோட பவர்ஸ் என்ன. இப்போ அதுக்கு தானே நம்ம சொல்கிறோம், நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு பில்லு இதில் இருக்க நிறை குறைகள் எல்லாம் சொல்லி திரும்ப கரெக்ஷனுக்காகவும் அனுப்பலான்றது ஒன்று இருக்கு இல்லையா ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன். இதை முதல் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ரெண்டாவது கொஸ்டினாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அதே ஆர்டிகல் 200 படி ஒரு மசோதாவை தாக்கல் செய்யும் போது அமைச்சர்கள் குழு வழங்கும் உதவி மற்றும் ஆலோசனைகளுக்கு ஆளுநர் கட்டுப்படுகிறாரா? ஏன்னா அதுதானே சொல்றாங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்களோ அது கேட்டு நடக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஏன் நீங்கள் வந்து ரிவ்யூலாம் வைக்கிறீங்க இந்த இடத்துல? தேவையில்லையா? அப்போ எது கொடுத்தாலும் இமீடியட்லி கவர்னர் ஹேஸ் டு கிவ் அசென்ட் அப்படின்னு முடிச்சிடலாம்ல, இமீடியட்லி தட் வில் பி ஃபார்வர்டட் டு பிரசிடென்ட்னு முடிச்சிடலாம்ல. அப்போது திஸ் ஸ்டாண்ட்ஸ் கான்ட்ரடிக்டரி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. மூணாவதாக என்ன கேட்குறாங்க அப்படின்னா அகெயின் ஆர்டிகல் 200 பேஸ் பண்ணி ஆர்டிகல் 200 கீழ் ஆளுநர் அரசியலமைப்பு விருப்ப உரிமையை பயன்படுத்துவது நியாயமானதானா? ஓகே, அவரோட பவர்ஸ் அந்த இடத்துல இருக்கு இல்லையா. அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னா திரும்ப அதே ஆர்டிகல் 200 யூஸ் பண்ணி தான் ஆளுநரின் நடவடிக்கைகள் தொடர்பாக நீதித்துறை மறு ஆய்வுக்கு இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 361 முழுமையான தடையா? ஓகே, ஆனால் இப்போ ஆர்டிகல் 361 இந்த இடத்துல சொல்லுது பவர்ஸ் இருக்குன்னு சொல்லுது, பிரசிடென்ட்டுக்கு இருக்கு. அப்படி இருக்கும் போது ஆளுநருக்கு 200 இருக்கு, அவங்களுக்கான ப்ரொவிஷன்ஸை அவங்க யூஸ் பண்ணுறது தடையா அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த இடத்துல. ஓகே, அடுத்தது 5 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திரும்ப கான்ஸ்டியூஷன் அரசியல் அமைப்பு ரீதியாக நிர்ணயிக்கப்பட்ட கால அவகாசமும் ஆளுநரால் அதிகாரங்களை பயன்படுத்தும் முறையும் இல்லாத நிலையில் திரும்ப ஆர்டிகல் 200 கீழ் உள்ள அனைத்து அதிகாரங்களையும் ஆளுநரால் பயன்படுத்துவதற்கு நீதிமன்ற உத்தரவுகள் மூலம் காலக்கெடுவை தீர்மானிக்க முடியுமா? ஏன்னா லைக் நம்ம சொல்லுவோம்ல, நோ ஒன் இஸ் அபவ் லா, நத்திங் இஸ் அபவ் லா, ஈவன் ஜுடிஷியரி ஹாஸ் டு ஒபே தட்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி கால அவகாசம் இல்லைன்ற ஒரு விஷயம் அதை இப்போ நீங்கள் கொண்டு வர்றது கரெக்டான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் நீங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா அகெயின் ஆர்டிகல் 201 அதுபடி குடியரசுத் தலைவர் அரசியல் அமைப்பு விருப்ப உரிமையை பயன்படுத்துவது நியாயமானதா? ஓகே, அடுத்தது திரும்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா திரும்ப 201 படி என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜனாதிபதியின் விருப்ப உரிமையை பயன்படுத்துவதற்கு நீதிமன்ற உத்தரவுகள் மூலம் காலக்கெடுவை விதிக்க முடியுமா? இப்போ அதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குல்ல, எய்தர் கவர்னர் ஹஸ் டு டிசைட், இல்லை அப்படின்னா கவர்னர் பிரசிடென்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ பிரசிடென்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து பிரசிடென்ட் அவங்களோட பவர்ஸை எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா ஆர்டிகல் 143 எக்ஸ்பிளிசிட்லி இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் ஸ்டேட்ஸ் அபவுட் தி லைக் பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட். அந்த இடத்துல அங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா குடியரசுத் தலைவரின் அதிகாரங்களை நிர்வகிக்கும் அரசியலமைப்பு திட்டத்தின் வெளிச்சத்தில் ஆர்டிகல் 143 குடியரசுத் தலைவர் ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கோ அல்லது வேறு விதமாக ஒதுக்கும் போது உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனையை பெற்று உச்சநீதிமன்றத்தின் கருத்து பெற வேண்டுமா? இப்போ ஒரு விஷயம் இருக்கு, ஆல்ரெடி அந்த ஆக்ட் சொல்லுது, கான்ஸ்டியூஷனல் லா சொல்லுது, அப்போ ப்ரொவிஷனை நான் ஃபாலோ பண்ணணுமா, இல்லை வந்துட்டு ப்ரொவிஷனில் இதை சொல்லியிருக்குங்கன்னு திரும்ப நான் கோர்ட்டை வந்து சஜஷன் கேட்கணுமா? ரைட்,
அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னா 9th பாயிண்ட் இங்கே திரும்ப ஆர்டிகல் 201 சொல்லி 200 and 201 சொல்லிட்டு ஆளுநர் மற்றும் ஜனாதிபதியின் முடிவுகள் சட்டம் அமலுக்கு வருவதற்கு முந்தைய கட்டத்தில் நியாயப்படுத்தப்படுமா? அவங்களோட வேலையை சட்டத்தை கொண்டு வரது தானே. நீங்க சட்டத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி பில்லா இருக்கும் போதே கோர்ட்ல கொண்டு வந்துட்டு கோர்ட் அதை எக்ஸிக்யூட் பண்ணா தென் வாட் இஸ் த ஒர்க் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் கவர்னர் ஹியர்? இதான் அதுல கேட்குறாங்க. அப்புறம் 10வது பாயிண்டா என்ன கேட்குறாங்கன்னா ஆர்டிகல் 142 நம்ம சொல்றோம் இல்லையா, சுப்ரீம் கோர்ட் இஸ் ஹேவிங் எனாமஸ் பவர் அப்படின்னு. ஆர்டிகல் 142 பிரிவின் கீழ் அரசியலமைப்பு அதிகாரங்களை பயன்படுத்துவதையும் குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர் உத்தரவுகளையும் எந்த வகையிலும் மாற்ற முடியுமா? ஓகே, அப்போ உங்களுக்கு அதை ஓவர் ரூல் பண்றதுக்கான பவர் இருக்கா? சுப்ரீம் கோர்ட் அஸ் எனாமஸ் பவர்ன்றதுக்கும் ஓவர் ரூல் பண்றதுக்கான பவர்ன்றதுக்கும் உங்களுக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி குவெஸ்டின். 11வது பாயிண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா மாநில சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டம் இந்திய அரசியலமைப்பு ஆர்டிகல் 200 கீழ் வழங்கப்பட்ட ஆளுநரின் ஒப்புதல் இல்லாமல் நடைமுறையில் உள்ள சட்டமா? ஆளுநர் ஒப்புதல் இல்லாமல் அப்போ நீங்களே கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. தென் 12th பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா ஆர்டிகல் 145 clause 3 விதிமுறைகளின்படி கருத்தில் கொண்டு இந்த மாண்புமிகு நீதிமன்றம் ஓகே எந்த ஒரு அமர்வும் அதன் முன் நடவடிக்கைகளில் உள்ள கேள்வி அரசியலமைப்பின் விளக்கம் தொடர்பான கணிசமான சட்ட கேள்விகளை உள்ளடக்கியதா என்பதை முதலில் முடிவு செய்து குறைந்தபட்சம் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு அதை பரிந்துரைக்கப்படுவது கட்டாயம் இல்லையா? ஒரு சிங்கிள் ஜட்ஜ் 2 ஜட்ஜ் கொடுக்கும்போது அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஃபைனலாக டிசைட் பண்ணுறதுக்கு டாப் மோஸ்டான 5 ஜட்ஜ் பெஞ்சுக்கு அதை அனுப்பணும். அதை ஏன் அனுப்பலை இந்த இடத்துல? அனுப்பாமல் நீங்கள் டிசைட் பண்ணது நியாயமானு கேட்குறாங்க. 13th பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா திரும்ப ஆர்டிகல் 142 அதன்படி வரையறுக்கப்பட்டுள்ளதா அரசியலமைப்பின் அல்லது நடைமுறையில் உள்ள சட்டத்தின் தற்போதைய அடிப்படை அல்லது நடைமுறை விதிகளுக்கு முரணான அல்லது முரண்பாடான உத்தரவுகளை பிறப்பித்தல் ஆணைகளை பிறப்பித்தல் வரை நீட்டிக்கப்படுகிறதா? ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கான்ட்ரடிக்டரியாக இருக்கும் போது ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாம். அதை அப்படியே கம்ப்ளீட்டாக அசன்ட்டுக்கே கொண்டு வாங்க, இந்த நாள்ல இருந்து இது லா ஆக்கப்படுகிறது அப்படிங்கிறத பண்ண முடியுமா உங்களால்? உங்களோட பவர்ஸ் அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கான்னு கேட்குறாங்க. ஃபைனலாக என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 131 கீழ் வழக்கு தொடர்வதை தவிர மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையிலான மோதல்களை தீர்ப்பதற்கு உச்சநீதிமன்றத்தின் வேறு எந்த அதிகார வரம்பையும் அரசியலமைப்பு தடை செய்கிறதா அப்படிங்கிற மாதிரி அவங்க இதில் கொஷின்ஸ் வச்சுருப்பாங்க. அதாவது இந்த ஏப்ரல் 12th வந்து இந்த ஒரு உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு விஷயத்தை நோக்கி அவங்க திரும்ப பிரசிடென்ட் இதுக்கு பதில் சொல்லணும்னு கேட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கு அவங்க கொஸ்டின் ஃபார்மேட்டாகவே வச்சுட்டாங்க இந்த இடத்துல. இது எல்லாமே நமக்கு வந்து இவங்க 2 பேரே கொஸ்டின் பண்றதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்னு ஒரு காமன் எக்ஸாக்ட்லி காமனா அதான் இருக்கு. 14 இவ்வளவு விஷயத்தை வந்து அவங்க டிவைட் பண்ணி இந்த விஷயத்துல வந்து யூ காண்ட் அப்படின்றத உன்னால முடியுமா அப்படின்ற மாதிரி அதுதான் கேட்டிருக்காங்க. ஏன்னா இதுல இந்த கிரக்ஸே என்ன 14 பாயிண்டோடது அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்ட்ரடிக்டரி வரப்போ உங்களோட ரோல் என்ன? இதுல ஆர்டிகல் 142 எவ்வளோ எக்ஸ்டென்சிவா இருக்கு உங்களை இதுல. அப்போ மற்ற ஆர்டிகல்ஸான 143 145 361 இதுலலாம் 200 இதெல்லாம் கவர்னருக்கு பிரசிடென்ட்டுக்கான பவர்ஸ் கொடுக்குது. அப்போ இந்த கோர்ட்டை உள்ள வரும்போது இந்த பவர்ஸ்லாம் ஒன்றும் இல்லாமல் போகுதா? அப்போ இவங்களோட ரோல் இங்கே என்ன வருது? அப்போ நீங்களே லாவை எனாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ அசென்ட்டுக்கான வேலை என்ன இந்த இடத்துல? ஓகே, ஸோ அப்போ கவர்னர் ஒரு விஷயம் சரியில்லைன்னு திரும்ப அனுப்புறதோ இல்லை பிரசிடென்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறதோ இங்கே பண்ணக்கூடாது அப்படின்னா அப்போ அவங்க என்ன பண்ணணும்? இதை தான் இந்த 14 பாயிண்ட்ல அவங்க கிரக்ஸாக கேட்டு திரும்ப கேட்ட கேள்விக்கு பதிலாகவும் திரும்ப இந்த இடத்துல வந்து கேள்வியாகவும் திரும்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவங்க அனுப்பியிருக்காங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன எழுதியிருக்கு அதுலேயே வந்து ஒரு டைம் ஃப்ரேம் கொடுக்கப்படலை. ஏன்னா தெரியும் ஒவ்வொரு கேஸுக்கு ஒவ்வொரு மாதிரியான டைம் எடுக்கும், அவங்க அதை ஆராய்ச்சி பண்ணணும் எல்லாமே பண்ணணும். அதே ஹேவ் பவர் அப்படின்றப்போ ஜஸ்ட் லைக் தட் சைன் போட்டு கொடுக்க முடியாது அப்படின்றப்போ அதை அவங்க டீப்பாக அனலைஸ் பண்ணணுன்றது இருக்கும்போது தான் டைம் லைன் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனே கொடுக்கல. ஸோ அதை தாண்டி யார் கிவிங் டைம் ஃப்ரேம் அப்படின்றப்போ ஏதோ வந்து வேற விஷயத்துல ஏதோ ஒரு அழுத்தம் இருந்தனால தான் அப்படி திணிக்கப்படுகிறது மாதிரி தானே இருக்கு இந்த இடத்துல. ஏன்னா இப்போ சொன்ன மாதிரி ஒரு சிலது ரொம்ப சீரியஸ் இஷ்யூவாக கூட அந்த இடத்துல இருக்கலாம். ஜஸ்ட் லைக் தட் ஓகேங்க அப்படின்னு நம்ம அதில் சைன் போட முடியாது. பிகாஸ் அது ஒன்ஸ் ஆக்டாக வந்ததுன்னா அதில் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு அந்த இடத்துல. ஓகே, ஏன்னா இன்னைக்கும் நம்ம ஸ்டில் சொல்ற விஷயம் என்ன, சில ஆக்ட்லாம் கொண்டு வந்து எங்களுக்கு இதில் அமெண்ட்மெண்ட் வேணுங்க இல்லைன்னா நியூ ஆக்ட் வேணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் கிரிமினல் ஆக்டே வேற டர்ன் எடுத்துச்சு. ஐபிசி சிஆர்பிசி எவிடன்ஸ்லேருந்து இங்கே இந்த பக்கம் நமக்கு வந்து டர்ன் எடுத்துச்சு இந்த இடத்துல இல்லையா. இன்னைக்கு பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்சின்னு நமக்கு எடுத்துச்சு இந்த இடத்துல. ஸோ அப்படி இருக்கும் போது இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா சரி நீங்கள் இந்த டைம் ஃப்ரேம் இங்கே கொடுக்கல. ஓகே, சொன்ன மாதிரி அது கமிட்டி ஃபார்ம் பண்ணணும், சில கிரிட்டிக்கலான விஷயம் இருந்ததுன்னா அவர் எடுப்பாங்க, இல்லை வந்து அங்கே பிரசிடென்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே அங்கே இருக்கும் போது டைம் ஃப்ரேம் கொடுக்கப்படாததுக்கு ரீசன் இதுதான் இந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு 3 மாதம் ஒரு 6 மாதம் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா அங்கே ஆனால் கோர்ட் ஒரு விஷயம் சொல்லியிருக்கு என்னன்னா காரண காரியங்கள் இன்றி
கவர்னரோ பிரசிடென்ட்டோ அதை கிடப்பில் போடுறாங்கன்னு தெரியறப்போ கோர்ட் அப்ரோச் பண்ணலாம். ஓகே, என்ன விஷயம் அப்படின்னும் போது இங்க கவர்னரை கேட்ட கேள்வியும் சில மசோதாக்கள் அதுவாக தான் இருந்தது. ஏன், என்ன ரீசன்னால அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க இருந்தது. பட் சொல்ற மாதிரி அதுக்கான ப்ராசஸ் டைமிங் எடுக்கும் போதே இவங்க இந்த விஷயத்தை அப்ரோச் பண்றது அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிற கொஸ்டின் தான் இங்க இருக்கு. திஸ் லைக் வாட் கிவ்ஸ் கான்ட்ரடிக்டரி ஆன் ஜுடிஷியரி அண்ட் ஆன் த பார்ட் ஆஃப் லெஜிஸ்லேஷன். இதுதான் இங்க பெரிய விஷயமாவே இருக்குங்க. ஸோ இந்த கேஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் இது கொடுத்தப்பமே வந்து இங்கே தமிழக அரசு சொன்னது இது வந்து தமிழகத்துக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் எல்லாருக்கும் இன்னொரு தடவை கோர்ட் பண்ணுறதுக்கு ஆளுநர் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு பவர் கொடுக்கல அப்படின்னா இதை கோர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்தை வந்து கவர்னர் வந்து இந்த மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ இதற்கும் தமிழக முதல்வர் அவர்கள் வந்து அதுக்கு அகைன்ஸ்ட் பண்ணி அப்போஸ் பண்ணி அவரோட கருத்தையும் முன் வச்சிருக்காரு இல்லையா? ஆமாம், இதுக்கும் வச்சுட்டு அவர் என்ன திரும்ப வந்து சட்ட ரீதியாக அந்த இடத்துல நாங்கள் வந்து இந்த இடத்துல திரும்ப அவங்க இங்கே வைக்கிறாங்க ஒரு பாயிண்ட், அவங்க கேட்குறாங்க, இதுக்கு அவங்க பதில் கொடுக்கும்போது இப்போ இது யார் அங்கே போயிட்டு வாங்கிட்டு வந்தா தமிழக அரசு அப்படின்னும் போது அவங்க கண்டிப்பாக அந்த இடத்துல கண்டஸ்டிங் பாயிண்ட்டாக உள்ளே போதான் செய்வாங்க. ஏன்னா அவர் சொன்னது தமிழகத்துக்கான வெற்றி மட்டும் அல்ல, இந்தியா மீதமுள்ள அனைத்து மாநிலங்களுக்குமான வெற்றியாக தான் இதை பார்க்க முடியும். முன்னெடுத்தவரே இவர் தான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் அது வரலாற்று சிறப்புமிக்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ ஜஸ்ட் லைக் தட் அந்த ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு அவங்க சைலண்ட் ஆகிட முடியாது. ஒன்ஸ் இதை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இது ஃபைனல் பாயிண்ட் வரைக்கும் என்ன மாதிரியான அடுத்தடுத்த சொல்யூஷன்ஸ் வரப்போகுதுன்ற எல்லா இடத்துலையும் இவங்களோட பாயிண்ட்டை கண்டெஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்கணும், பண்ணிட்டே தான் இருப்பாங்க இந்த இடத்துல. அண்ட் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து அதாவது சுப்ரீம் கோர்ட்டை பற்றி மட்டும் கேள்வி கேட்காம இன்னும் ஒரு விஷயம் சொன்னாங்க இல்லையா, அதாவது நீங்கள் வந்து மாநில அரசுக்குன்னு ஒரு பவர் இருக்குது, பட் யூ ஆர் கிவிங் இட் பியாண்ட் ஆர் அட்மோஸ்ட் பவர் வந்து யூஸ் பண்ணி இந்த விஷயத்தை பண்ணுறீங்களா அப்படின்றது வந்து மாநில அரசுக்கும் வைத்த ஒரு கொட்டு மாதிரி தானே இருக்குது. அது கண்டிப்பாக அப்படிதானே இருக்கணும் இந்த இடத்துல. ஏன்னா டோட்டலாக இங்கே வந்துட்டு மாநில அரசு இதை சொல்கிறாங்க, கவர்னருக்கு ஒரு இதை நீங்கள் கொடுத்துட்றீங்க கான்ஸ்டியூஷனில். அப்போ அதுவே நீங்கள் கிடையாதுன்னு சொல்லும் போது இதை இனிஷியேட் பண்ணது யார் இந்த இடத்துல? மாநில அரசு தான் இனிஷியேட் பண்ணுறாங்க. அப்போ ஒன்றுமே இங்கே யார் கவர்னர் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறா? மாநில அரசு தானே சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கான கொஸ்டினும் தானே இந்த இடத்துல. இப்ப கண்டிப்பா அதுக்கான பதிலும் அவங்க கண்டிப்பா சொல்ல வேண்டிய கட்டாயத்துல தான் இருக்காங்க. எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.